வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெனரல் மார்க்கெட் அப்டேட்ட பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வேஸ தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி 50 வெறும் 20 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 220 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவ போஸ்ட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு HDFC பேங்க் மட்டும் பார்த்தீங்கன்னா, சொல்லிக்கும்படியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. அதாவது ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. மற்ற லார்ஜ் கேப் பிரைவேட் வங்கி பங்குகள் கிட்ட அது கூட இல்ல. ஸோ அனைத்தும் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. எந்த இடத்துலயுமே ரெக்கவரே பார்த்தீங்கன்னா ஏற்படல. ஸோ இன்னைக்கு இப்படியே மந்தமாவே முடிச்சுருவானுங்களோ அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது. பட் கொரியா மார்க்கெட் பார்க்கும்போது இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த குடுத்தது. என்னடா சாமி உங்களுக்கு திரும்ப என்ன ஆச்சு அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஆனா நடக்கல. திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சரிவ போஸ்ட் பண்ணி தான் இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. பட் நல்ல ஒரு வாலடைல் கொரியா மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கு. அண்ட் அமெரிக்கா மார்க்கெட் பார்க்கும்போதும் ஒரு பிரஷர ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு திரும்ப திரும்ப ஒரு நல்ல விஷயத்த தான் வந்து உணர்த்துது. ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஐடி செக்டார் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. நேத்து இத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அசென்ச்சரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதுக்கு ஏற்ற மாரி தான் இன்னைக்கு ஐடி செக்டாரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. ஆனா, ஸோ டிசிஎஸ் கிட்ட இருந்து அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. கரண்ட்டா பார்க்கும்போது ஃப்ளாட்டா பாசிட்டிவா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ டிசிஎஸ் பெரிய அளவுக்கான ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. இப்ப ரீசென்ட்டா நடந்த ஒரு ராலில. பட் இன்னைக்கு டேல டிசிஎஸ் கிட்ட பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. மாறா பார்க்கும்போது ஸோ பெர்ஃபார்ம் பண்ணாத விப்ரோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. ஸோ பைபேக்குக்கு அப்புறம் ஒரு சான்ஸ் வந்து ஏற்பட்டது இந்த விப்ரோல. இத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்லோவா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த விப்ரோ இப்போ இன்னைக்கு டேல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, சூடு பிடிச்சிருக்கு. ஆனா அதுவும் இன்னைக்கு டே பீக்லேருந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சரிவடைஞ்சு தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் ஒரு 2% வரைக்கான ஒரு ஏற்றத்த விப்ரோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் சைனால இருக்கக்கூடிய ஒரு ஏஐ கம்பெனி திடீர்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ஒரு பூம கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த நிறுவனம் விப்ரோ அண்ட் டெக் மகேந்திராவோட நிறுவன மதிப்ப கடந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்களும் சீக்கிரம் ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான திட்டத்த கையில வச்சிருக்காங்க. அண்ட் ஐபிஓ வரதுக்கான திட்டமும் பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கு. ஸோ டீப்சீக் ஆல்ரெடி ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ இந்த கிம்மி பார்க்கும்போதும் விரைவில் வந்து அவங்களுடைய பங்குகள லிஸ்ட் பண்ண போறதா தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மூன்ஷாட் ஏஐ பார்க்கும்போது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இது ஆந்த்ரோபிக்க விட சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கிறதாவும் கிளைம் வந்திருக்கு. ஜஸ்ட் இது வந்து ஒரு கிளைம் இல்ல. மைக்ரோசாஃப்ட் பார்க்கும்போது இந்த கிம்மிய யூஸ் பண்ண போறதாவும் ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அது யூஸ் பண்றாங்களா? பண்ணலையா? அப்படிங்கிறது உறுதியா வந்து எனக்கு தெரியல. ஸோ அத பற்றி நம்ம திரும்ப வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா டீப்சீக்கையும் வந்து மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ண போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ சைனீஸ் ஏஐ பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கன் கம்பெனிக்குள்ள என்டர் ஆகுறாங்க. மாறா ஆந்த்ரோபிக், ஓப்பன் ஏஐ எல்லாம் பார்த்தீங்கன்னா, டீல்ல விட்டுட்டு இருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஓப்பன் ஏஐல பெரிய பங்குதாரர். அப்படி இருந்தும் கூட மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஏஐ டீல்ல விடுறாங்க. ஸோ காஸ்ட் ஓவரா இருக்குன்ட்டு. ஸோ இப்ப இந்த காஸ்ட் கட்டிங் காரணமா சைனீஸ் ஏஐ மாடல உள்ள இன்டகிரேட் பண்றதுக்கான முயற்சியில இருந்துட்டு இருக்காங்க அமெரிக்கா நிறுவனம். இதுல ஒரு முதன்மையான நிறுவனமா மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஏஐ எல்லாம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தது. ஆந்த்ரோபிக்குலாம் கொடுத்த ஹைப். ஸோ ஃபர்ஸ்ட்டு சாட்ஜிபிடிக்கு குடுத்தாங்க. நிறுவன மதிப்பு. ஸோ அன்லிஸ்டட் மார்க்கெட்ல பெரிய அளவுக்கு ஏற்றத்த குடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் சாட்ஜிபிடிய வந்து டம்மி பண்ணாங்க. எல்லாரும் நம்ம பார்த்தோம். ஆந்த்ரோபிக் சிறந்தது அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ பெரிய இது பண்ணிரும், அது பண்ணிரும், எல்லாத்தையும் முடிச்சு விட்டுரும் அப்படிங்கிற மாரி ஓவர் ஹைப் இருந்தது. ஆனா இந்த ஹைப் இப்ப எதுவுமே தென்பட மாட்டேங்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட். ஸோ பெரிய அளவுக்கு ஊதி பெருசாக்குவானுங்க. இவனுங்களே பெருசாக்குவானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்களே பார்த்தீங்கன்னா பேச மாட்டாங்க. ஸோ இப்ப பார்த்து பாருங்க சைனால இருக்கக்கூடிய ஒரு ஏஐ பார்த்தீங்கன்னா முந்தி இருக்கு. ஆந்த்ரோபிக்க முந்தி இருக்கு. அண்ட் ஆந்த்ரோபிக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணுது. ஸோ இதுதான் ஏஐ. இதுதான் எனக்கு இருந்த நம்பிக்கை ஐடி நிறுவனங்கள் மீது. ஏன்னா, ஸோ மற்ற நிறுவனங்களும் இத வந்து ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஏஐய வந்து கொண்டு வர முடியும். அண்ட் அத வச்சு ஒர்க்க பண்ண முடியும். ஸோ இது ஒண்ணும் பெரிய ஒரு விஷயம் இல்ல. ஃபர்ஸ்ட்டு தயாரிக்கிறவன் தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அத தயாரிக்கிறவன் ஈஸியா வந்து தயாரிச்சுருவான். அப்படிதான் இப்ப சைனால பல ஏஐ நிறுவனங்கள் இருக்கு. ஸோ இந்தியாலயும் வந்து இருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, அது பூம் ஆகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ ஏஐ ஃபியூச்சர்ல இருந்தாலும் கூட அதுக்கேற்ற மாரி நம்ம டெக் நிறுவனங்கள் அடாப்ட் ஆவாங்கங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கையா இருந்தது. ஸோ அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, உயிர் பெற்று வந்துட்டு இருக்கு. ஸோ முழுசா எப்போ உயிர் வந்து எந்திரிச்சு டான்ஸ் ஆடுதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். பட் ஐடி கம்பெனிஸ் என்ன பொறுத்தவரைக்கும் நான் இந்த இடத்துல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஸோ இது வந்து என்னமோ ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்றேன்னு சிலர் புதுசா பார்க்குறவங்க நினைக்கலாம்.
ஆனால் இது ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபாலில் இருக்கும்போது கூட தொடர்ந்து இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். தினமும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். ஏன்னா அதோட முக்கியத்துவம் அந்த மாதிரி. ஸோ புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முதன்மையான ஒரு நோக்கமாக இருந்த காரணத்தினால கண்டினியூஸாக அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே தான் இருந்தோம். ஸோ ஃபர்தராக நம்ம பேசுவோம். ஒன்ஸ் இதெல்லாம் திரும்ப பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருச்சுன்னா இதெல்லாம் நம்ம டீலில் தான் விட போகிறோம். திரும்ப இதை பற்றியெல்லாம் பெருசாக டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் என்னைக்கு இதோட தேவை இருக்கோ அன்னைக்கு அதை பற்றி பேசுகிறத தவிர நமக்கு வேறு வழி இல்லை. பேசி புரிதலை ஏற்படுத்துவது நம்மளுடைய முதன்மையான ஒரு நோக்கமாக இருக்குங்கிறத நண்பர்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வாரி எனர்ஜிஸோட ரிசல்ட் வந்தது. ஸோ இன்றைக்கி டேல போட்டு அடிச்சிட்டாங்க. ஒரு 5% வரைக்கான சரிவை இன்றைக்கி சந்திச்சிருக்கு. நான் அப்படியே பார்க்கும்போது ஒரு 3% வரைக்கும் இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த வாரி எனர்ஜிஸோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. ரெவன்யூ க்ரோவ் ஆகிருக்கு. பட் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது வாரி எனர்ஜிஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்டராக இல்லை. ஸோ இப்போ கரண்ட்டாக ஒரு 4.25% வரைக்கான சரிவை வாரி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். தரமான கம்பெனி. ஸோ எனக்கு இந்த சோலாரில் ஒரு தரமான ஒரு கம்பெனின்னு தெரிஞ்சதுன்னா அது வாரி தான். ஸோ ஹெவி காம்படிஷன் இருக்குது இந்த ஸ்பேஸில். டாட்டா இருக்காங்க, ரிலையன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய ஒரு காம்படிஷன் இருந்தாலும் கூட ஸோ இந்த செக்மெண்ட்டில் எனக்கு ஒரு தரமான ஒரு நிறுவனம்னு பார்த்தா அது இந்த நிறுவனமாக தான் இருக்குது. பட் நான் ஒரு நல்ல ரேஞ்சுக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ என்னோடய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஸோ நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் தொடர்ந்து வந்து நம்ம பார்ப்போம். ஆனால் கடந்த 2 காலாண்டு கூட கம்பேர் பண்ணால் ஸோ இப்போ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. மார்ஜின் டிக்ளைன் ஆகிருக்கு. வருமானம் பார்க்கும்போதும் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணால் ஒரு 500 கோடி கிட்ட அவங்களுடைய வருமானம் குறைஞ்சிருக்கு. இதுவும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ ப்ராஃபிட் பார்க்கும்போதும் குறைஞ்சிருக்கு. 200 கோடி கிட்ட பார்த்திங்கன்னா அவங்களுடைய லாபம் சரிவடைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பக்கம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ப்ரெஷர், ஸோ இந்த மாதிரி பல வகையான தலைவலிகள் இருந்துகிட்ருக்கு. ஸோ இருந்தாலும் இது நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஃபர்தராக வந்து ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டதுன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கும். ஸோ நடக்குதாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அடுத்தது இன்னொரு நியூஸ் என்னென்னா இதுவும் பாசிட்டிவான நியூஸ் தான். வெறும் இந்த சோலாரில் மட்டும் இவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஸோ பேட்டரி மேனுஃபேக்சரிங்லேயும் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாரி பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5.5 ஜிகாவாட் அளவுக்கான பேட்டரி ப்ரொடக்ஷனை இப்போது கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 10 ஜிகாவாட் அளவுக்கான ஸோ இந்த PLI ஸ்கீம் சப்சிடி கிடைக்கக்கூடிய ஒரு டெண்டரில் ஸோ இந்த 10 ஜிகாவாட்கான டெண்டரில் வாரி எனர்ஜிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு. கூடவே அமரராஜா அண்ட் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் போன்ற நிறுவனங்களும் இந்த பேட்ரி ஸ்டோரேஜ் ப்ராஜெக்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இது முக்கியமான விஷயம். யாருக்கெல்லாம் வந்து கிடைக்க போகுதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அண்டு எங்கடா நம்ம தலைவர் ரிலையன்ஸை காணமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா அவனும் பெரிய ஒரு பேட்ரி ஃபெசிலிட்டியை வந்து கட்டமைச்சிட்டு இருக்கான். அண்ட் அது போக பார்த்திங்கன்னா அவன் ப்ரொடக்ஷனை வந்து இன்னும் வரக்கூடிய ஒரு 1 இல்லை 2 மாதங்களில் லைவுக்கு கொண்டு வர போகிறான். ஸோ எங்கே காணோம் அப்படின்னு பார்த்தா ஸோ அவன் வந்துட்டான். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த ஒரு 10 ஜிகாவாட்கான ஒரு சப்சிடியை வந்து ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து வின் பண்ணிருச்சு. ஸோ அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த 3 நிறுவனங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், எனக்கு கிடைச்ச டேட்டா படி. ஸோ இன்னும் வேறு சில நிறுவனங்கள் இருக்காங்கிறது நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். ஸோ ஒரு பக்கம் வாரி எனர்ஜிஸ் இந்த பேட்டரியிலையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் சோலாரில் மார்க்கெட் லீடராகவும் வந்து இருக்காங்க. பட் சோலாரில் பெரிய போட்டி இருக்கும், பேட்டரியிலையும் போட்டி இருக்கும். பட் ரெண்டும் சேர்ந்து ஒரு ரீசனபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸை வருங்காலத்தில் வாரிக்கு ஏற்படுத்தலாங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் சரி, பட் நல்ல விலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நடக்குதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது மாருதி சுசுகி கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா XL6ஓட ஃபேஸ் லிஃப்ட் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு வழியாக. ஸோ மாறுவேஷத்தை மாருதி சுசுகி மாற்றிட்டான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த எர்டிகா மாதிரியே தான் இந்த XL6 வந்து இருக்குது. ஸோ சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணி மருக வச்சு இதை XL6 அப்படின்ட்டு வந்து விட்டுருக்கான். ஸோ இப்போ அடுத்த ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு புது டிசைனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எண்டில் பார்க்கும்போது XL7ன்னு பேர் இருக்குது. ஸோ இந்த போட்டில் பார்க்கும்போது ஸோ இது பெரிய அளவுக்கு விற்பனையாகாத ஒரு வண்டி. ஒரு 1900 வண்டிக்கிட்ட பார்த்திங்கன்னா மாதம் விற்பனை ஆகக்கூடியது தான் இந்த XL6. நெக்ஸா ஷோரூமில் வந்து இது இருக்கும் மாறுவேஷம் பண்ணி. ஸோ ஒரு காருக்கு எத்தனை மாறுவேஷம்னு தெரில. அது போக ரூமியான்னு டொயோட்டோ கிட்டேயும் பார்த்திங்கன்னா அந்த கார் இருக்குது. பட் அதுலேயும் விற்பனை இல்லை. ஸோ எர்டிகா மட்டும்தான் நல்ல சேல்ஸை கொடுத்துட்ருக்கு. மாதம் 15,000 20,000 வண்டிக்கிட்ட கொடுத்து நம்பர் 3 நம்பர் 4 அப்படிங்கிற ஒரு இடத்த தக்க வச்சுட்ருக்கு. ஸோ தொடர்ந்து அடுத்து XL6 எர்டிகாவில் என்ன ஃபேஸ் லிஃப்ட் கொண்டு வராங்கங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது
பதஞ்சலி கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ பதஞ்சலி பார்த்தீங்கன்னா, இப்போது இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ராக போகிறதா தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ மேக்மா ஜென்ரல் இன்சூரன்ஸை வந்து அக்விசிஷன் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவலை ஐஆர்ஏடிஏ கொடுத்துருக்காங்க, கிளியர் பண்ணியிருக்காங்க இவங்க கேட்டதை. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பதஞ்சலிக்கு ஒரு நல்ல செய்தியாக வந்து பார்க்கப்படுது. ஸோ இப்போ இந்த இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் வேறு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பீக்கில் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போது பல நிறுவனங்களும் கொஞ்சம் சரிவடைஞ்சிருந்தாலும் கூட இந்த இன்ஃப்ளூயன்சர்னால இந்த இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு பூம் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லா பக்கமும் பார்த்துருப்பீங்க. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் போடு, இந்த இன்சூரன்ஸ் போடு, அந்த இன்சூரன்ஸ் போடு அப்படின்ட்டு தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸோட முக்கியத்துவத்தை இன்ஃப்ளூயன்சர் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. இது ஒரு வகையில் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ பலரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இன்சூரன்ஸை பற்றி பெருசாக பேசுனது இல்லை. ஏன்னா இன்சூரன்ஸ் அளவுக்கான ஒரு நாலேஜ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. நானும் வந்து ஒன்றும் எடுக்கலை, பட் எடுத்துருக்கணும், இன்னும் நான் வந்து எடுக்கலை. ஸோ எடுத்தேன்னா கண்டிப்பாக நானும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ எடுக்காமல் நான் பாட்டுக்கு உங்ககிட்ட பேசக்கூடாது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நான் பண்ணணும். நானே பண்ணாமல் அதை பற்றி நீங்கள் இன்சூரன்ஸ் எடுங்க அப்படின்ட்டுலாம் என்னால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் ஒன்ஸ் வந்து அதை எடுத்தேன்னா கண்டிப்பாக அதை பற்றி நம்ம வருங்காலங்களில் விவாதிப்போம். பட் இங்கே கருத்து என்ன அப்படின்னா, ஸோ இன்சூரன்ஸ் இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்ஃப்ளூயன்சர்னால பெரிய ஒரு பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ மார்க்கெட் பூமும் இப்படி தான் நடந்தது. ஸோ பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்சரோட பங்கு இருந்த ஒரு காரணத்தினால தான் மார்க்கெட்டில் ஒரு பெரிய பூம் ஏற்பட்டது. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்கில் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு தாக்கம் ஏற்பட்டது. ஏஎம்சி கம்பெனிஸோட வளர்ச்சி பெரிய அளவுக்கு வந்து போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் ஸோ தகவல் பார்த்திங்கன்னா அனைவருக்கும் சென்றடைந்த ஒரே ஒரு விஷயந்தான். ஸோ அதே தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ விரைவில் இந்த செக்டாரும் பூம் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது பூம் ஆகிறதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சான்ஸ் ஒரு HDFC லைஃப்லையோ இல்லை ஐசிஐசிஐலையோ ஏதாவது ஒன்று இடத்துல கிடச்சதுன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ நல்ல சரிவை கொடுத்துட்ருக்கு. ஃபர்தராக கொடுக்கட்டும். இதை பற்றி நம்ம சீக்கிரம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நான் பேசுகிறேன்னு வேறு சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப சுத்தமாக டைமே இல்லாத காரணத்தினால போஸ்ட் பண்ண முடியல, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது ஸோ குளோபல் அப்டேட், பட் இந்தியா சார்ந்த அப்டேட். இப்போ ஏடபிள்யூஎஸ் இந்தியா, அமேசானோட இந்த ஏடபிள்யூஎஸ் க்ளவுடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $2 பில்லியன் $2.2 பில்லியன் வரைக்கான ரெவன்யூவை இந்தியாவில் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் பார்க்கும்போது 10 மடங்கு உயர்ந்திருக்கு. பட் பெருசாலாம் இல்லை, ஒரு 260 கோடி கிட்ட தான் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. பட் கண்டிப்பாக அதில் நிறைய செலவினங்கள் எல்லாம் வந்து காட்டியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை பில்ட் பண்ணுறதுக்கு, டேட்டா சென்டர் பில்ட் பண்ணுறதுக்கு பெரிய அளவுக்கு பணம் தேவையில்லை. ஸோ அதெல்லாம் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி கடைசியில் லாபம் பார்க்கும்போது 260 கோடியாக இருக்குது. ஏன்னா போன வருடம் பார்க்கும்போது வெறும் 24 கோடி கிட்ட தான் வந்து லாபம் பண்ணியிருக்காங்க. அது 10 மடங்கு வளர்ந்துருக்கிறத பெருசாக ஹைப் பண்ணுறாங்க. பட் இன்னும் வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இந்த ஏடபிள்யூஎஸ்க்கு இருக்குது. ஸோ இந்த க்ளவுட் டேட்டா சென்டர் பிஸ்னஸ்க்கு இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஸோ பார்ப்போம். இங்கே நம்ம நாட்டுக்கு நிறுவனங்களும் பார்த்திங்கன்னா ஏஐயில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. டேட்டா சென்டர் அமைக்கிறதுல ரொம்ப பெரிய அளவுக்கான ஆர்வத்தை காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நல்ல வருமானத்தை ஈட்டுறதுக்கான வாய்ப்பு நம் நாட்டு நிறுவனங்களுக்கும் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்தது ஸோ நோவோ பற்றியான ஒரு அப்டேட்டு. ஸோ இப்போது பெரிய அளவுக்கு திரும்ப பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பாட்டி, ஸோ பாட்டின்னே சொல்லிக்கலாம், ஆனால் பாட்டின்னு சொல்லக்கூடாது, ஆன்ட்டின்னு சொல்லலாம். பார்த்தா ஆன்ட்டி மாதிரி தெரியல இந்த போஸ்ட்டில் பார்க்கும்போது. ஸோ வீகோவி இந்த டேப்லெட்டை வந்து இவங்க யூஸ் பண்ணுறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இவங்க ஒரு செஃப் போல். ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணது இல்லையாமா, இந்த வெயிட் லாஸ் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதில்லை. பட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீகோவை லான்ச் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணி ஸோ வெயிட் லாஸ் அடைஞ்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோ நல்லா பார்த்துக்கிட்டீங்கல்ல, அடுத்த ஃபோட்டோ பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பாட்டின்னு சொல்கிறதுல தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பெரிய அளவுக்கான ஒரு ப்ரொமோஷன் பார்த்திங்கன்னா இந்த மருந்து நிறுவனங்கள் திரும்ப பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம், அப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விளம்பரம் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து ஓடிட்டுருக்கு. ஆல்ரெடி வீகோவி டேப்லெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விற்பனையை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ எங்கேயோ போயிருக்கு. வாரம் வாரம் பார்த்திங்கன்னா 1,50,000 ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா வீகோவி வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் அந்த ஒரு பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தொடர்ந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நிறுவனங்கள் ஒவ்வொரு வகையில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவும் அதில் ஒரு வகை அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். அடுத்தது சின்ஜின் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த சின்ஜின் பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தை தொடர்ந்து ஒருத்தர் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பார். இந்த நிறுவனத்தை மட்டும்தான் கேட்பார், வேறு நிறுவனத்தை அவர் கேட்கவே மாட்டார். ஸோ இப்போ காணும் அந்த நண்பர். ஸோ எப்போ வராரோ, எப்போ வந்தாலும் சரி, ஸோ ரொம்ப நாள் கேப் விட்டு வந்தாலும் சரி, சின்ஜின் சொல்லுங்கள், சின்ஜின் சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்பார். பட் இந்த நிறுவனம் அந்தளவுக்கு நம்ம கேட்டு கேட்டு வாங்குற அளவுக்கான ஒர்த்தான நிறுவனமானு கேட்டால்
டெஃபினட்டா வந்து இல்ல. ஸோ நிறுவனத்தோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. ஸோ எவ்வளோ சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்குன்ட்டு. இப்ப ரூ. 400 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் ரிசர்ச் கம்பெனி. ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்சோர்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அவங்க ஒரு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ இவங்க ரிசர்ச் கம்பெனி. ஸோ இந்த ரிசர்ச் கம்பெனி ரொம்பவே கடினம். ஏன்னா, ஸோ அவங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து ஹிட் ஆகலாம். ஆனா மேக்ஸிமம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹிட் ஆகுறது ரொம்ப கஷ்டம் தான். பல டைம் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் வந்து தோல்வி அடையலாம். அப்படி தோல்வி அடைஞ்சதுன்னா, அதில போட்ட காசெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகும். பட் இதுக்கு வந்து இவங்க தான் பே பண்ணுவாங்க. யாரு? இந்த ஒரிஜினல் கம்பெனி தான் வந்து பே பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஸோ இந்த மாரி ஃபெயிலியர் அப்படிங்கிறது நடக்க நடக்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது ஒரு இழப்ப தான் வந்து குடுக்கும். ஸோ கான்ட்ராக்ட் ரிசர்ச் கம்பெனில எனக்கு பெரிய அளவுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் இதில ஒரு லக் அடிக்குது. திடீர்னு ஒரு கிளிக் ஆகுது அப்படின்னா, பெரிய அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆனா, ரொம்ப டீப்பான ஒரு அனாலிசிஸ் நமக்கு இந்த இடத்துல தேவைப்படும். ஸோ, அதுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு வந்து ரிசர்ச் பண்ணணும். சும்மா உட்காந்து நம்ம பாட்டுக்கு வாங்கிற முடியாது பேர தெரிஞ்சு. ஸோ, ஜெனரிக் வேற, ஸ்பெஷாலிட்டி ட்ரக் வேற. அதெல்லாம் நம்ம பார்த்து, ஸோ பொறுத்திருந்து பொறுமையா உட்காந்து அனாலிசிஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணா தான், இதுலலாம் நம்மளால ஆப்பர்ச்சுனிட்டிய ஃபைண்ட் பண்ண முடியுமே தவிர, டெக்னிக்கல பேஸ் பண்ணி பொத்தாம் பொதுவா ஒரு விஷயத்த பேசி நம்ம இதில முதலீடு பண்றதெல்லாம் ஆபத்துங்கிறது என்னோட கருத்து. ஸோ, இன்னைக்கு டேல ஒரு சரிவ குடுத்துருக்கு. என்னப்பா ரீசன் அப்படின்னு பார்த்தா, ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இல்ல இந்த காலாண்டு. நஷ்டத்த போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா டாக்ஸ். ஸோ, டாக்ஸ் கூட இல்ல. ஸோ, இவங்களுக்கு பல செலவினங்கள் காரணமா இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ, ரொம்ப சுமாரான பெர்ஃபார்மன்ஸ இந்த சின்ஜின் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா கேபிஐடி. ஸோ, கேபிஐடி நேத்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணுச்சுல்ல. இன்னைக்கு போட்டு பொளந்துட்டாங்க. 7% வரைக்கான இறக்கம் கேபிஐடில ஏற்பட்டிருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தா, ஸோ ப்ராஃபிட் இந்த Q1 ரிசல்ட் வந்ததுல்ல. அத ஒரு காரணம் காட்டியிருக்காங்க. நேத்தே நம்ம இத பற்றி பார்த்தோம். ஸோ, நேத்து தூக்கி வச்சு அழகு பார்த்தாங்க. இன்னைக்கு டேல பார்த்தீங்கன்னா, அடிச்சு கீழ இறக்கியிருக்காங்க. ஸோ, இப்ப மார்கன் ஸ்டான்லி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பங்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இன்னும் நல்ல சரிவ குடுக்கும். ரூ. 470 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாரி ஒரு டவுன் சைட் ரிஸ்க்க பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதே நேரத்தில மேல எவ்வளோ போகலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ரூ. 800 வரைக்கும் மேல போகலாம் அப்படின்ட்டும் ஒரு டார்கெட்ட குடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு பக்கம் சொல்றா, ஒரு பக்கம் ஏதாவது ஒண்ணுன்னா இப்படி ஆட்டு, இல்லன்னா இப்படி ஆட்டு அப்படின்ட்டு மன்மதன்ல வர காமெடி மாரி மார்கன் ஸ்டான்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் ரிஸ்க்கான ஒரு ஏரியா தான். ஸோ, இந்த மாரியான ரிஸ்க்கான ஏரியால ஸோ, இந்த மதிப்பீடுலலாம் நம்ம எட்டி கூட பார்க்க முடியாதுங்கிறது என்னோட கருத்து. அந்த கருத்துல மாற்றமே கிடையாது. ஓகே. ஸோ, இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!